முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது என்பதும், 7ஆம் படை வீடாக மருதமலை முருகன் கோவிலை குறிப்பிடுவதும் வழக்கத்தில் உள்ளது. விதியை வெல்ல தரிசிக்க வேண்டிய முருகப்பெருமானின் 8ஆம் படை வீடு சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் உள்ள இந்த முருகன் கோவில் 8ஆம் படைவீடு என்று பக்தர்கள் போற்றி வழிபடும் மிகவும் பழமையான ஆலயம். குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், விதி துன்பங்கள் நீங்கவும் மக்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். குறிப்பாக வைகாசி விசாகம் நாளில் குரு ஹோரையில் குழந்தை வேண்டி வழிபடுவது சிறப்பு. இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா 6 நாட்கள் மிக விமர்சையாக நடக்கிறது. ஹோமம், அபிஷேகம், காவடியாட்டம், அன்னதானம் போன்றவை நடைபெறும். திருப்போரூருக்கு காவடி எடுத்து செல்லும் பக்தர்கள் இங்கு தங்கி செல்வது பழக்கமாக உள்ளது. முருகன் வள்ளி தெய்வயானையுடன் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். ஐப்பசி மாதம் சூரசம்ஹாரத்திற்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கிறது. கந்தசஷ்டி, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றவை. நோயற்ற வாழ்வு, செல்வ வளம், திருமணமும் குழந்தை பாக்கியமும் அருளும் முருகன் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.